ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். வீர் பெட்டில் அப்படியே போதையில் கிடக்கான். சத்யா வந்து உங்கள் குடும்பத்தால் என்னோட சின்ன வயசு ஃபுல்லாக ஜெயிலே போச்சு. எங்கள் அம்மாவை இழந்தேன். என் தங்கச்சி அனாதை மாதிரி வளர்ந்தா. இப்போ உனக்கு புரியும் ஒரு பொய்யான பழியோடு வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அவன் தங்கச்சியும் அவளே அடிச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு வீர் அடித்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சிந்து வீர் எல்லா இடமும் தேடி கடைசியாக வந்து இந்த 512 ரூமை வந்து தட்டி பார்க்குறா. யாருமே எனக்கு கதவை திறக்கலை. அவள் அழுதுகிட்டே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் கூப்பிட்டு, ப்ளீஸ் என் ஹஸ்பண்டோட உயிர் ஆபத்தில் இருக்குது, இந்த கதவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவங்க வந்து இல்லை மேம், எங்களுக்கு அப்படிலாம் பெர்மிஷன் இல்லை, என்னால் திறக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிடுறான். சிந்துவும் அழுதுகிட்டே அவனை தேடிட்டு போயிடுற அந்த இடத்த விட்டு. இங்கிட்டு பைரவியை காட்டுறாங்க. அவளுக்கு அங்கே உள்ள வேலைக்காரி, அவள் பேர் சந்தா. அவங்க வந்து உங்கள் அத்தை உனக்கு குங்குமப்பூ போட்டு இந்த பாலை குடிக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுக்குறா. ஆனால் பைரவி சொல்கிறா, சிந்துவை போய் பார்த்துட்டு வருவோம், அப்புறம் வந்து நான் கண்டிப்பாக அந்த பாலை குடிச்சிடுவேன் பக்கா அப்படின்னு சொல்கிறா. அந்த வேலைக்காரியும், இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இப்போ தான் பார்க்குறேன், நீங்கள் பார்க்க அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பேச்சு வாக்கில் சந்தா பைரவியை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சும்மா ஒரு ட்ராமா. வீர் எப்பயுமே சிந்துக்கு தான் சொந்தம். வீரோட குழந்தைய சுமக்கிறனால நீ அவங்களுக்கு தேவை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி மூட்டி விட்டுட்ருக்கா. பைரவிக்கு இதை கேட்டது ரொம்ப கோவம் வருது. இனி என் பேரோ இல்லை வீரோட பேரோ இல்லை சிந்துவோட பேரோ யாரையும் நீங்கள் சொல்லக்கூடாது, இல்லைன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. உடனே சந்தா பதிலுக்கு, என்னை விடு, இந்த வீட்டு மருமகளும் நீ இல்லை, விதவையும் நீ இல்லை, இந்த வீட்டில் எப்படி வாழ போகிறோன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்கிறா. பைரவி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது. அவள் உடனே கால் அட்டன் பண்ணி, நீங்கள் ஏன் எனக்கு அடிக்கடி கால் பண்ணி இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க மிஸ்டர் அப்படின்னு கேட்குறா. ரத்தோர் தான் கால் பண்ணியிருக்கான். அவன் வந்து சொல்கிறான், 20 நாளில் 18 நாள் முடிஞ்சிருச்சு, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ உன் ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் என் குழந்தையோட அம்மாவை கூட்டிகிட்டு போவேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி இன்னொரு விஷயம், நாளைக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குது, நீ வருவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பைரவியும், இல்லை நான் அதுக்கு வரணும், அதெல்லாம் வர முடியாது, நான் என் குடும்பத்துக்கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ரத்தர் வந்து, நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும்னு தான் விதியிலே இருக்குது, நான் உனக்காக நாளைக்கு காத்துட்ருப்பேன், நீ வருவேன்னு நான் நம்புகிறேன், என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அடுத்து சிந்துக்கிட்டேருந்து பைரவிக்கு கால் வருது. சிந்து அப்படியே ஃபோனில் அழுகுறா. பைரவி, வீரை காணோம், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சத்யா இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன், இங்கே சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கா. பைரவியும், நாங்கள் இருக்கோம், பயப்படாது, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வீரோட அப்பா தாத்தா எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த ஹோட்டலுக்கு வரா. நாங்கள் ரிசப்ஷனில் வந்து விசாரிச்சுட்டு, ப்ளீஸ் அவரை கொஞ்சம் தேடுங்க, அவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் எங்கே இருக்காருன்னு தெரில அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ஹோட்டல் மேனேஜரும், இல்லை மேடம், எங்களால் இங்கே உள்ளவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது மேம், அப்புறம் எங்கள் வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரோட அப்பாவும் தாத்தாவும், சரி நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவர் ஊரில் இல்லை. அதுக்கு பதிலாக சிந்துவோட அம்மா தான் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட, அம்மு வீரை காணா, ஹோட்டல் ஃபுல்லாக நாங்கள் தேடிட்டோம், ஆனால் கார் இங்கே தான் நிற்குது, ஆனால் ரூமுக்கும் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம், நீங்கள் வந்து வீரோட அம்மா கூட இருங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்புறம் பைரவியோட அம்மாவும் சிந்துவோட அம்மாவும் சேர்ந்து கிளம்பி வீர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீரோட அம்மா ரொம்ப கவலையாக அழுதுகிட்டே இருக்காங்க. சத்யாவையும் சஞ்சனாவையும் எங்கள் சொந்த பிள்ளைங்களாக தான் பார்த்தோம், இப்போ என் பிள்ளைக்கே எதிரியாக மாறிட்டாங்க, என் பிள்ளை ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த வீட்டு வேலைக்காரி சந்தா இங்கிட்டு பைரவி அம்மாவை நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கா. நல்ல வேலை நீங்கள் இங்கே வந்தீங்க, இல்லைனா என்னால் வீர அம்மாவை தனியாகவே சமாளிச்சிருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, உங்கள் பொண்ணு இவ்வளோ லேட் நைட்டில் இந்த நிலமையில ஹோட்டலில் சுற்றுறது நல்லதா, அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இங்கே எல்லாரும் ஆல்ரெடி கவலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. சிந்துவையும் பைரவியையும் வீரோட தாத்தா வந்து, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம், அதுவும் பைரவி இந்த நிலமையில இங்கே கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சிந்து கூட பைரவியையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க இங்கே வந்து வீரோட அம்மா குணவத்தையை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப அழுதுட்ருக்காங்க நம்ம சிந்துவை கட்டி பிடிச்சி. அப்புறம் வீரோட தாத்தாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் என் பையன் வீரை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஒரு லேடி போலீஸ்கிட்ட. அந்த போலீஸ் பேரும் கௌரி. அவளுக்கு அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு கால் வருது.
வீர் எந்த ஹோட்டலில் காணோமோ அதே ஹோட்டல்லேருந்து தான் கால் வந்திருக்கு. அவளும் வந்து இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் உங்கள் பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே வீர் சிங் முந்தேலா மேடம் அப்படின்னு சொன்னதும் அந்த ஹோட்டல்லேருந்து தான் இப்போ எங்களுக்கு கால் வந்துச்சு, அங்கே உங்கள் பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதும் வீரோட அப்பாவும் தாத்தாவும் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரை ரிசப்ஷன்லேயே விட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கௌரி வந்து அந்த ரூமுக்கு போகிறா, ரூம் நம்பர் 512க்கு. அங்கே ரூமில் போய் பார்த்தா வீர் போதையில் வந்து அப்படியே பெட்டில் படுத்திருக்கான். அவன் ஷர்ட்டெல்லாம் கலண்டு அவன் மேலெல்லாம் வளைவிலாக கிடக்குது. பக்கத்தில் சஞ்சனா உட்காந்து அழுதுட்ருக்கா. அந்த போலீஸ்காரையும் அழாதம்மா, இந்த மாதிரி பணக்காரனெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக எனக்கு தண்டனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை அப்படியே அழுது நடிக்கிறா. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் மேம் என் மனசுக்கே நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. உடனே வீர் அப்படியே போதையில் சொல்கிறான், மேம் அவள் போய் சொல்கிறா, இதெல்லாம் செட்டப்பு, அவள் ஏதோ கலந்து கொடுத்துருக்கா, எனக்கு என்னோடய ட்ரிங்கில் கலந்து கொடுத்து இப்படி நாடகம் ஆடுறா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சஞ்சனாவும், மேம் இவனை நம்பாதீங்க, இவன் ஒரு ஃப்ராடு, ஃபஸ்ட்டு இவன் என் ரூமுக்கு எதுக்கு வந்தான்னு முதல்ல கேளுங்க மேம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்கிறா. அந்த போலீஸ்காரையும், சரி இது செட்டப்னா நீங்கள் எப்படி இந்த ரூமுக்கு வந்தீங்க, அவளே வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து இப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அவளே எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காளா அப்படின்னு சொல்கிறா. அவனால் போதையில் இருக்கனால ஒழுங்காக பதிலே சொல்லவே முடியல. வீரோட அப்பாவும் தாத்தாவும் இங்கே நம்ம உடனே லாயர்கிட்ட பேசணும், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வீரோட கையில் விலங்கு போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்து வீரோட அப்பா வந்து கத்துறாது, இது வந்து என்னோடய பையன் சார், எதுக்கு கையில் இப்படி விலங்கு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. பின்னாடி சஞ்சனாவும் வரா. அதை பார்த்து அவர் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு, இவளோட பிளான் தானு. நீயா என் பையன் மேலே நீயே அப்படி பொய்யான பழி போட்டிருக்க, உன்னை நாங்கள் சொந்த பொண்ணு மாதிரி நினச்சோம், வீரும் உன்னை அவனோட தங்கச்சி மாதிரி தான் எப்பயுமே நினச்சிருக்கான், உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இது மாதிரி ஒரு பழியை போடுறதுக்கு அப்படின்ட்டு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப கத்துறாரு. அவளும் உடனே அப்படியே அழுகிற மாதிரி நடிக்கிறா. உடனே இந்த போலீஸ் வந்து, ஓ உங்களுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு தெரியுமா, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீரோட அப்பா, மேம் இது வீரோட தங்கச்சி தான் மேம் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறதுனாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறா. சட்டத்தோட பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பையன் ஒரு குற்றவாளி, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ரெஷர் பண்ணிங்கன்னா உங்களையும் அப்படியே ஆக்ஷன் எடுத்து ஜெயிலில் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீராங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கிட்டு பைரவியோட அம்மா எல்லோரும் சொல்கிறதையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இந்த வேலைக்காரி சந்தா சொல்கிறது, அப்புறம் வந்து ஒரு நேரத்துக்கு ஹோட்டலுக்கு போயிருக்குது, எல்லாத்தையும் நினச்சி யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம பொண்ணு ரொம்ப பாவம், இந்த சிந்து பின்னாடியே போயிட்டுருக்கா, அவள் ஒரு அப்ராணி, ஆனால் சிந்துக்கிட்டேருந்து என் பொண்ணு தான் ஏதோ வீரை பறிக்கிற மாதிரியே எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கா. உடனே இங்கே சிந்து அம்மா வந்ததும், என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீயும் உன் பொண்ணு தான் கண்டிப்பாக காரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. சிந்துவோட அம்மா, எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேலே கோவம்னு, ஆனால் நான் சிந்து பைரவி 2 பேரையுமே நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், இப்போ வீருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையுமே தான் போகும் அப்படின்னு சொல்கிறா. இங்கிட்டு மீடியாக்காரங்க வந்து வீரை கூட்டிகிட்டு போகும்போது வழியில் வந்து கண்ணா பின்னான்னு வீர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 2 கல்யாணம் ஆகிடுச்சு, அதில் மனைவியையும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, அவங்க வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமே, அடுத்து இன்னொரு பொண்ணு கூட இப்படி அஃபேர் வச்சுருக்கீங்களா, என்னது இது அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கேட்டுட்ருக்காங்க. சஞ்சனா கிட்டே போய் இவனுக்கு எத்தனை ஆண்டு தண்டனை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லிட்டு போகிறா. இங்கிட்டு வீட்டில் சிந்துவும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மு வீருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, யாருமே கால் பண்ணல அப்படின்னு. அப்புறம் வீர் அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறா, வீரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதாப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அவரும், நீ தைரியமாக இருமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இவளும், வீரை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிட்டு பைரவியும் வீருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சி அவங்க அம்மா கிட்ட புலம்பி அழுதுட்ருக்கா. அப்பா இருந்திருந்தா இன்ன நேரம் கண்டுபிடிச்சிருப்பாரு வீரை அப்படின்னு சொல்லி. சஞ்சனாவோட அண்ணன் சத்யா வந்து வீரோட அப்பாவும் தாத்தாவும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு சின்ன வயசில் எப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போச்சோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறான். யோசித்து பார்த்து இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. அவனோட ரிவெஞ்ச் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆன மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். இதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.